ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன்பு 1798ஆம் ஆண்டு கயத்தாறு புளிய மரத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட அந்த துயரம் தோய்ந்த நாட்களில் வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் ஆக்கிரமிப்பு இந்த நாட்டின் மீது தொழுநோயாக பரவி கொண்டிருந்த காலகட்டத்தில் பெரிய மருது சின்ன மருது எனும் பெயராண்மை மிக்க வீரர்கள் பிரிட்டிஷ் கம்பெனி படைகளை எதிர்த்து நின்ற நேரத்தில் காலனி ஆதிக்கத்தை தன்னுடைய காலடியால் மிதிப்பேன் என்றுரைத்த வீரகுல நாயகன்தான் வாளுக்கு வேலி. நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, உதடுகளுக்கு மேலே உறைவிட்டெழுந்த வாள் இரண்டை பதித்தது போல மீசை, கம்பீரத்தை காட்டும் விழிகள், அவற்றில் கருணையின் சாயலையும் அன்பின் பொழிவையும் கூட காண முடியும். நீண்டு உயர்ந்து வளைந்த மகுட தலைப்பாகை, நெடிய காதுகளில் தங்க வளையங்கள், விரிந்த மார்பகத்தில் விலை உயர்ந்த பதக்கமணி சரங்கு, இரும்பு தூணனைய கால்களிலும் எஃகு குண்டனைய புஜங்களிலும் காப்புகள், கையிலே ஈட்டி, இத்தனை சிறப்புகளையும் சிலை வடிவிலே கத்தப்பற்று என்னும் கிராமத்தில் இன்றைக்கும் காட்சி தருகிற தென்பாண்டி சிங்கமாம் வாளுக்கு வேலி இடத்தே காணலாம். வாளுக்கு வேலி வீரம் துள்ளுகின்ற வார்த்தைகளால் அமைந்த பெயர். பாகநேரி நாட்டுக்கு தலைவன். பாகநேரி என்பது ஒரு நாடா? இப்படி கேட்டிட தோன்றும். தமிழகத்தில் சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு போன்ற நாடுகள் உண்டு. பாகநேரி நாடு என கேள்வியுற்றதில்லையே என்ற வியப்பு பலருக்கு ஏற்படுவது இயல்பு. கல்வெட்டுக்களை ஆராயும் பொழுது நாட்டின் பிரிவுகளை பற்றிய பல விளக்கங்கள் கிடைக்கின்றன. பல ஊர்கள் சேர்ந்தது ஒரு நாடு எனவும், பல நாடுகள் சேர்ந்தது ஒரு கோட்டம் எனவும், பல கோட்டங்கள் சேர்ந்தது ஒரு மண்டலம் எனவும், பல நாடுகள் சேர்ந்தது ஒரு வடநாடு எனவும், பல வடநாடுகள் சேர்ந்தது ஒரு மண்டலம் எனவும் வழங்கப்பெற்றன. காசா நாடு, கோனூர் நாடு, தென்னவ நாடு, கண்ணந்தங்குடி நாடு, ஒரத்த நாடு, பைங்கா நாடு, பாப்பா நாடு, அம்பு நாடு, வல்ல நாடு, வாராப்பூர் நாடு, மீசங்கிளி நாடு, மேலை துவாகுடி நாடு போன்ற நாடுகள் சோழ மண்ணில் விளங்கியது போலவே பாண்டி நாட்டிலும் கள்ளர் நாடுகள் பரவி கிடக்கும் பட்டியலை சுந்தரனாரும் கல்லல் மணிவாசக சரணாலய அடிகளாரும் ஆராய்ந்து வெளியிட்டுள்ளனர். மேலநாடு, நடுவ நாடு, சிறுகுடி நாடு, வெள்ளூர் நாடு, அஞ்சூர் நாடு, ஆனூர் நாடு, மல்லாக்கோட்டை நாடு, பட்டமங்கல நாடு, பாகநேரி நாடு, கண்டர்மாணிக்க நாடு, குன்னங்கோட்டை நாடு, தென்னிலை நாடு, இரவுசேரி நாடு, உஞ்சனை நாடு, செம்பொன்மாரி நாடு, கப்பலூர் நாடு, சிலம்பா நாடு, இரும்பா நாடு, தேர்போகி நாடு, வடபோகி நாடு, கோபால நாடு, ஆற்றங்கரை நாடு, ஏழுகோட்டை நாடு, முத்து நாடு என்ற நாடுகள் மட்டுமன்றி இன்னும் பல நாடுகள் ஆராய்ச்சியாளர்களால் குறிக்கப்படுகின்றன. பல ஊர்கள் இணைந்து ஒரு நாடாகி அந்த நாட்டுக்கு ஒரு ஆற்றல் மிக்க தலைவன் அம்பலக்காரர் என்ற பெயரால் அழைக்கப்பட்டு அவனது ஆணைக்கு கட்டுப்பட்டு மக்கள் வாழ்ந்திடுவர். அம்பலக்காரர் என்பது ஒரு வகுப்பாரை குறிக்கும் சொல்லாக சில நேரங்களில் பயன்படுத்தப்பட்டாலும் கூட கள்ளர் நாடுகளின் தலைவர்களைத்தான் அம்பலக்காரர் என பட்டம் சூட்டி அந்தந்த நாடுகளின் குடிமக்கள் போற்றி வந்தனர். அந்த அம்பலக்காரர்கள் குறிப்பிட்ட சில பிரச்சனைகளுக்காக ஒன்றாக கூடி கலந்துரையாடி சிக்கல்களை களைவதுண்டு. அவர்கள் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட நாடுகளின் ஆலயங்களில் பட்டு பரிவட்ட மரியாதைக்கு உரியவர்களாக மதிக்கப்பட்டார்கள். அட்டமா சித்தி அருளிய பட்டமங்கை என திருவிளையாடல் புராணம் கூறுகின்ற அம்மனின் தலம் அதுதான் பட்டமங்கலம். அந்த பட்டமங்கல அம்பலக்காரருக்கு திருக்கோஷ்டியூர் பெருமாள் கோயில் தேர் திருவிழாக்களில் பட்டு பரிவட்டம் கட்டி சிறப்பு செய்வார்கள். பாகநேரி அம்பலக்காரருக்கு அந்நாட்டு சிவன் கோயில், அம்பாள் கோயில்களில் எல்லா உரிமைகளும் மரியாதைகளும் உண்டு. அம்பலக்காரர் என்னும் தகுதியை பணம் முதலிய எந்த சாதனத்தினாலும் திடீரென ஒருவர் பெற்றுவிடுவதில்லை. அது பரம்பரையாக வந்து கொண்டிருப்பதாகும். ஒரு கால் அம்பலக்காரருக்கு சந்ததி இல்லாமல் போய்விட்டால் அவரை சார்ந்த தகுதியுடைய வேறு ஒருவரை ஊரார் தேர்ந்தெடுத்துக் கொள்வர். குடிமக்களிடம் வரிகளை பெற்று ஊரையும் வளப்படுத்தி ஊர்காவலையும் வலுப்படுத்தி குறுநில மன்னர்களுக்கு அடுத்த நிலையில் தங்கள் நாடுகளில் ஆட்சி செலுத்திய அம்பலக்காரர்கள் கள்ளர், மறவர், அகம்படியர் என்னும் 3 குழுக்களில் இருந்தார்கள் என்றாலும் இவர்கள் அனைவரும் ஒரே வகுப்பினர் என்ற உணர்ச்சியை வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் வெளிப்படுத்துவதோடு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு வகுப்பினரும் தாம் இப்பொழுது பல பிரிவுகளாக இருந்தாலும் தாமெல்லாம் தமிழ்த்தாயின் மக்களாகிய ஒரே இனத்தவர்
என்ன உண்மையை உணர்ந்து யாவரும் அன்பும் ஒற்றுமை உணர்வும் உடையவராக எவரையும் சிறியர் என்று இகழாது இருப்பாராக என வேண்டுகோள் விடுக்கிறார் அவர் வரைந்துள்ள கள்ளர் வரலாற்றில். அந்த வேண்டுகோளையே குறிக்கோளாக கொண்டு தென்பாண்டி சிங்கத்தின் கதைப்போக்கும் நிகழ்ச்சிகளும் கதாபாத்திரங்களும் அமைந்திடும் என்பதில் யாருக்கும் ஐயம் இருக்க தேவையில்லை. ஒற்றுமை எப்படி யாரால் குலைந்திடுகிற நிலை ஏற்பட்டது? பகை மூண்டது ஏன்? பழிவாங்கி வெறி வளர்ந்தது எங்கனம்? உண்மை சம்பவங்களோடு கற்பனை மெருகினை ஏற்றி மேற்கண்ட கேள்விகளுக்கு விடையளி